இந்த உலகத்திலேயே கடவுள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு தெய்வம் இருக்குன்னா கேளக்கியர் சித்தர் மட்டும்தான். சிசிடிவியில் இவர் தெரிஞ்ச ரெக்கார்டு இருக்குது. அசோகா ஆஸ்ட்ரோ ஃபேஸ்புக் பேஜில் நானே போட்டிருக்கேன். சில யூடியூப் வீடியோக்கள்லேயும் நானே கொடுத்து போட சொல்லியிருக்கேன். சில புள்ளி மாதிரி டாட் மாதிரி தெரியும். இன்றைக்கும் அந்த சிசிடிவி உள்ள வீடுகள் இன்றைக்கி ரெக்கார்டில் இருக்குது. வழக்கமாக கடவுள் இருக்கார் அப்படின்னா, இருக்கிறாருன்னா யார் பார்த்தாங்க? நீ பார்த்தியா? உங்கள் அப்பா பார்த்தாரா? உங்கள் தாத்தா பார்த்தாரா? யார் பார்த்தீங்க? பேசுனாரா? நான் பார்த்தேன், நான் உயிரோடு இருக்கேன், நான் பார்த்தேங்கிறதுக்கு அடையாளம். இப்போ நான் ஒரு வேளை பொய் சொன்னால், அப்படி லட்சக்கணக்கான பேர் பார்த்தவங்க உயிரோடு இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கான பேரும் இந்த கோவிலுக்கு வந்து இவரை ஆராதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்து, இந்த கடவுள் உங்கள்கிட்ட பேசினாரா? இதெல்லாம் வெறும் கல். இந்த கல் உங்கள்கிட்ட என்றைக்காவது பேசுமா அப்படின்னு கேட்டால், முதல்ல கனவுல வந்து எங்கிட்ட நேரில் பேசின தெய்வம் அது. அப்போ இது பேசும் தெய்வம், உங்களை பார்க்கக்கூடிய தெய்வம். இந்த தெய்வத்துக்கு காது கேட்கும். இதுகிட்ட போய் பிரச்சனையை சொல்கிறீங்களே, அதுவே கல், அது உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கு ஒரு 1.5 வருஷத்தில் 1 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்பட்டுருக்கணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு வேகமாக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு தெய்வம் கேளக்கியர் சித்தர். இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய பக்தர்கள் இவருக்கு அத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிற யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். வெளிநாட்டுக்கு யாராவது இந்த மாதிரி கேளக்கியர் சித்தர்னு நீ பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக நான் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லுவான். எனக்கு தெரியும் வெளிநாட்டில் இவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. கிட்டத்தட்ட மலேசியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3000 பக்தர்களுக்கு மேலாக இருக்காங்க, மலேசியாவில் மட்டும். நம்ம அக்ஷய பாத்திரம் கேலண்டரில் இங்கிருந்து மாதந்தோறும் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜேபிக்கு பிரசாதம் மாதந்தோறும் கப்பலில் அனுப்பிச்சி வைக்கிறேன். நமக்கு அங்கே ஒரு ஆஃபீஸே இருக்குது. சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் சென்டரில் போட்டிருக்கேன். அப்போ தான் ரெண்டையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அப்படி அங்கே போகணும்னு முயற்சி பண்ணுறேன். இங்கே இருக்கிற பிஸி ஷெடியூலில் அங்கே போக முடியல. ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச என்னோட சர்க்கிளில் எத்தனை பேர் என் ஃபோன் நம்பர்கிட்ட பேசாமல் வீட்டில் சும்மா மந்திரம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஒரு 1500க்கும் மேலே இலங்கையில் அத்தனை பேர் மந்திரம் சொல்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன்லாம் ரெகுலர் பார்சல் போகுது. பிரசாதம் மாதம் கேட்டு வாங்கிக்கிறவங்க இருக்காங்க. இந்த அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு. அந்த வெளிநாடு பார்சல் அனுப்புகிறாங்களே அவங்களே, என்ன சார் இந்த அட்ரஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. இந்த அட்ரஸுக்கா அப்படின்னு நாங்கள் அனுப்பிச்சிட்றோம் அப்படிங்கிறாங்க அந்த கொரியர்காரங்க. அப்போ பாருங்கள், இங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா மெனக்கெட்டு லண்டனில் இருக்கிறவன் கேளக்கியர் சித்தர் பிரசாதத்தை வாங்குவாங்களா? இந்த தீர்த்தம் வரணும், இந்த விபூதி வேணும், இந்த மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ இதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் தெரிஞ்சு பாருங்கள். கடவுளுங்கிறவர் நிரூபிக்க முடியாத ஒன்று. இதுதான் ஆணித்தனமாக. இப்போ கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு கேட்டால் சிம்பிள். நீ உட்காந்து கூப்பிட்டு பாரு, இந்த கேளக்கியர் மந்திரத்தை சொல்லி பாரு, ஆத்மார்த்தமாக கூப்பிடு, வருவார். இவ்வளோ தான் நான் சொன்னேன். எல்லாரும் நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம் அப்படின்றாங்க. அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், என்றைக்கும் நாங்கள் இந்த தியரியெல்லாம் உடைச்சாச்சு. அப்படி சொல்லி கூப்பிட்டு சரி ஏதாவது காட்சி கொடுத்துருக்காங்க. எஸ், அது பட்டாம்பூச்சி, கருங்குளவி, தவளை வடிவம், புறா வடிவம், நிறைய வடிவத்தில் தத்ரூபமும் நேரில் போயிருக்கிறார். இவ்வளவு ஒரு போன வாரம் வந்து நான் கணக்கம்பட்டி போயிட்டு என் குழந்தைய கையில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக் பேஜில் போட்டேன். ஒரு அம்மா இலங்கையிலேருந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி நீங்கள் என் கனவில் வந்தீங்க, கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நான் எடுத்த ஃபோட்டோவை இப்படி இருந்துச்சா அப்படின்னு, நீங்கள் கனவில் பார்த்தது இப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சாமி இப்படி இருந்துச்சு. அப்போ பாருங்கள், ஒரு தெய்வம் இப்படியெல்லாம் வேலை செய்ய முடியுமா? எஸ், வேலை செய்கிறார். ஏன் ரூபத்தில் நிறைய பேருக்கு கனவுல போயிருக்கிறார். வந்தவங்கெல்லாம் நான் கனவுல நீங்கள் தான் வந்தீங்க. பார்க்கிற தெய்வம், கேட்கிற தெய்வம், பதில் கொடுக்கிற தெய்வம், உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தெய்வம், நிரூபிக்கப்பட்ட தெய்வம். இது வந்து கடவுளுங்கிறது நீங்கள் நம்பலாம், ஆனால் ப்ரூஃப் பண்ண முடியாது. கடவுள் நம்பிக்கையே இப்படி தான். நம்புறவனுக்கு தான் சாமி, நம்பாதவனுக்கு அது கல். நீங்கள் ஆத்மார்த்தமாக கும்பிட்டிங்கன்னா, நீங்கள் நான் நாத்திகவாதிங்க, எந்த கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னா, கேரண்டியாக அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நிச்சயமாக உன்னை தேடி அவர் வருவார். நீ ஆத்மார்த்தமாக கொடு. ஒரு சேலஞ்ச் பண்ணி அவர்கிட்ட. அதாவது ஒரு தலப்பா கட்டிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு, இது உண்மைன்னா
எனக்கு நீங்கள் காட்சி கொடுங்க, நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லுங்கள். உனக்கு தைரியம் இருந்தால் சொல்லு. வருவார், நிச்சயம் வருவார். நிச்சயம் வந்து கண்டிப்பாக உனக்கு காட்சி கொடுப்பார். அடுத்து ஒரு வேண்டுதல் கேளு, ஐயா வந்தோடனே கேளு, இதை எனக்கு நடத்தி காட்டுங்க. ஏன்னா ஒருவேளை கடவுள் உள்ளே வர்றதுக்கு உன் வீட்டில் ஏதாவது தடை இருக்கலாம், நீயா தடையாக இருக்கலாம். அதனால் ஒரு 3 கொடு. ஒன்று நேரில் வந்து என்கிட்ட பேசணும், இல்லையா இந்த வேலை இது இத்தனை வருஷமாக நடக்காமல் இருக்குது, இந்த வேலை நடக்கணும், இல்லையா இந்த பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி கருவண்டு அப்படிங்கிற ஏதாவது ஒன்று என் வீட்டுக்கு வரணும், என் முன்னாடி வந்து உட்காரணும், அப்போ தான் நம்புவேன், இல்லையா என் மேலே உட்காரணும், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆத்மார்த்தமாக கூப்பிடுங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு ஏனாதானு அலட்சியப்படுத்தாதீங்க கடவுளை. ஆத்மார்த்தமாக கூப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணால் அடுத்த நாள் உன் கோயிலுக்கு நான் வரேன், உன் காலில் உழுவுறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டுங்க. சவால் விட்டு சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்து கோவிலில் உழுவீங்க. அப்பேற்பட்ட தெய்வம் தான் கேளக்கியர், மகாசக்தி. இதுக்கு மேலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் யாருமே இல்லை. ஒரு 2000 வருஷம் கழித்து உண்மையால் நான் சொல்கிறேன், இந்த ஒட்டுமொத்த உலகுக்குமே ஒரே ஒரு கடவுள் இவர் இருக்கிறதுக்கு அநேக சதவீதம் வாய்ப்புகள் உண்மை உலகுக்கு. ஏன்னா இதே தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரி இப்படி தான் இருந்துச்சு. நான் அதை என்றைக்கே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, அவங்க வாழ்ந்த காலத்தில் இவங்க இப்படி தான் இருந்தாங்க, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில் சந்திச்சாங்க. பட் இன்னைக்கு அவர்கள் எல்லாருமே தெய்வமாக போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்தில் கேளக்கியருங்கிற ஒரு மிகப்பெரிய மதம் உருவாகி இருக்கும் இந்த உலகம் முழுமைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த இன்டர்நெட் வசதியெல்லாம் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து பின்னாடி எல்லாரும் சொல்லி பரவுறது இங்கே 2000 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 25 இயர்ஸ் போதும். இந்த 2000 வருஷத்தையும் வளர்ச்சியையும் 25 வருடத்திற்குள்ளாக செய்து முடிக்க முடியும். ஒரு ஆள் கேளக்கியர் சித்தரால் இது சாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அதுவே அதிகம். ஒரு 5 வருஷம் போதும்னு நினைக்கிறேன். மகாசக்தி. அப்படி ஒரு பூம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓப்பன் சேலஞ்ச். இவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. யார்கிட்ட வேணால் நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல இளநீ குடிக்கலான்னு போய் நிறுத்துறேன், தலப்பாக கட்டியிருக்கேன், இளநீ கேட்டேன், இளநீ கொடுத்தாங்க, இளநீ குடிச்சிட்டு காசு கொடுக்குறேன், வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை, இளநீக்கு நான் காசு கொடுத்துட்டேன், வந்துட்டேன், நானும் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடல, அவங்களும் வரேன்னு சொல்லலை. ஆக மொத்தம் இவர் யாரோ என்னவோ, ஆக மொத்தம் நான் பார்த்துருக்கேன். மொத்த சங்ககிரி எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் சரி, உங்களை நான் பார்த்துருக்கேன். பட்டி தொட்டி முதற்கொண்டு இன்றைக்கி யூடியூப்பில் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருக்கும் இவரை தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த ஃபோனே இல்லை அப்படின்னாலும், ஆமாம் என்கிட்ட சொன்னாங்க ஒருத்தர், இந்த மந்திரம் சொல்லி சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் ஏதோ மந்திரம் கொடுக்குறீங்களாம்மா அப்படின்னு நிறைய பேர் இப்படி கேட்டிருக்காங்க. என்ன மந்திரம் அது, எப்படி சொல்லணும், இல்லை யூடியூப்பில் வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவங்க புதுசாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய மொத்த பரிமாண வளர்ச்சியும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது ஒரு நிமிஷத்தில். வீடியோ இருக்குது. ஒருவேளை நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சக மக்கள் சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு, அதை பாருங்கள் அப்படிமா. மிகச்சிறந்த உதாரணம். இது வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா. நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே வாங்க, கேளக்கியருங்கிற இந்த வேர்ல்டுக்குள்ளே வாங்க, இந்த யூனிவர்ஸ்க்குள்ளே வாங்க. இந்த யூனிவர்ஸில் இங்கே எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை லகுவாக மாறும். ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்த நமோ நம.